பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காந்திமதிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்காக முத்துவேலு, சக்திவேலு, குமார் எல்லாருமே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்னென்னா நம்ம காந்திமதிக்கு தன்னோட பொண்ணும் பேத்தியும் தன்னோட பிறந்தநாளைக்கு வரணுங்கிறது தான் அவங்களோட ஆசையேன்னு. அதை சொன்னாலும் அந்த ஆசை நிறைவேற போகிறது கிடையாது. அதனால நம்ம எதுவுமே சொல்லாமல் விட்டுறலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா நம்ம பழனி சரி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பார்த்தா என்ன பண்ணிகிட்ருக்கா அத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே நான் தான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, என்ன பிறந்தநாள் இதெல்லாம் விழாவெல்லாம் ரொம்ப பெருசாக கொண்டாடுறீங்க போல இருக்குது அப்படின்னு. ஆமாம் நீ வருவே இல்லை அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்கவும், ஏன் நான் எங்காத்த பிறந்த நாளைக்கு நான் வராமல் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் உங்கள் முதலாளி அந்த வீணா போனவன் லீவு தருவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் தரமாட்டாரா, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீங்கள் பிறந்தநாள் விழாவெல்லாம் கொண்டாடுறது இருக்கட்டும், எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுல எனக்கு இஷ்டமே இல்லை, அதனால இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஏன் அத்தா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணோன்னா நீ ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு. எனக்கு தெரியாது, என் பிறந்தநாள் விழா கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் பொண்ணு அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நான் கொண்டாட ஆசை இது பண்ணுவேன், இல்லைன்னா அந்த பிறந்தநாள் விழாவே நீங்கள் கொண்டாடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லிடுறாங்க. அதுக்கு சக்திவேலு கோவம் அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு ஒன்று சேரணுங்கிற இதை கனவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ இந்த பிறந்தநாள் விழாவும் நடக்காது, எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன் நான் இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாள் தான், இனி இருக்கிற நாளாவது எனக்காக நான் வாழ்கிறேன், அதனால என்னை ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அதான் அப்படி பண்ணுற, உனக்கு இங்கே என்ன தான் குறை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை, நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் என் மனசில் பெரிய குறை அந்த ஒன்று மட்டும்தான், என் பொண்ணு குடும்பம் இந்த குடும்பத்துக்கு கூட ஒன்று சேரணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மாறி இருந்துக்கிட்டு, அத்தை எங்களுக்கு எங்கள் சந்தோஷத்துக்காவது சரின்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு, மருமக சந்தோஷம் மயங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லியே எல்லாமே நான் போட்டு விட்டு தான் கடைசியில் இப்போ எனக்குன்னு ஒரு சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்கத்த விடுங்கத்த, நம்ம எப்படியாவது இது பண்ணிக்கலாம் அப்படி. அந்த ஓடுகாலி இங்கே வரவே கூடாது அப்படிங்கவும், தம்பி கொஞ்சமாவது வாயை அடக்கி பேசுங்க தம்பி, என்ன பழக்கம் பழகுறீங்க, என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டு பிள்ளைகளை எப்படியோ ஓடுகாலின்னே சொல்லாதீங்க அப்படிங்குமேனு பெற்றவங்க மனசை கல்லாக்கிட்டு புண்ணாக்கிட்டு போனவங்க எல்லாருமே ஓடுகாலிக தான், அவங்கள சொல்கிறனால எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்ப இதாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அத்தாவும் எந்திரிச்சு போயிடுறாங்க. குமார் அப்பா தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. இங்கே என்னடானா நம்ம மீனா காலையில் எழுந்திரிச்சு செந்தில் மீனா கிட்ட டீ கேட்கவுமே பால் இல்லை போய் வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்குமே, இதுவே எங்கள் அம்மானா இந்நேரம் நான் எந்திரிக்கும் போதே பெட் காஃபியோடு எழுப்பி விட்ருப்பாங்க அப்படிங்க. இவ்வளோ இதாக நல்லா வளர்த்து வச்சுருக்காங்கல்ல, அப்போ பேசாமல் அங்கேயே இருக்கலாம்ல, நீங்கள் எதுக்கு தண்ணி கொடுத்துணுன்ட்டு வந்தீங்க அப்படின்னு. ஏன் இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதா மீனா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. தனியாக வந்ததுக்கப்புறம் செந்தில் ரொம்ப செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை அடக்கவும் முடியாமல் மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு பால் கூட வாங்க முடியாமல் இப்படி இருக்கே, என்ன மீனா இதெல்லாம் பழக்கம் பழகி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மீனாவை தான் திட்டுறாங்க. திட்டவும், ஏன் நீங்கள் இப்படியே தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, நான் ஃபர்னிச்சர்லாம் வந்துடும், அதை இறக்கி வச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபர்னிச்சரும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வரவு இது எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 42,000 ரூபா அப்படின்னு சொல்லுவோமே, ஏது உங்களுக்கு பணம், இதுக்காக எங்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படிங்கவும், அப்படியெல்லாம் இல்லை கடனெல்லாம் நான் வாங்கலை அப்படின்னு, மொத்த அமௌண்ட்டு கொடுத்து தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏதுங்க உங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதை இறக்கிட்டு போக விட்டு அப்புறம் ஆளுங்களாம் போக விட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுக்குன்னா பயமாக வச்சுக்கிச்சு, ஐயோ இவரை நம்பி என்னடா தனியாக தொலைஞ்சிட்டோமே, இவர் இனி என்ன பண்ண காத்துட்ருக்காருன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னடானா நம்ம ஃபர்னிச்சர் நான் பாண்டியன் கொடுத்தாருல 10 லட்சம், அதுலேருந்து தான் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனாவுக்குன்னா திக்குன்னு ஆயிடுது, என்னடா இது இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுற. மீனா கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே நம்ம கோமதி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் நம்ம குமார் பார்த்து பேசுகிறாங்க. அத்தை என்னங்க அத்தை, நான் திருந்திட்டேன் அத்தை அப்படிங்குமே, நான் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, தெரியுதுல்ல அப்போ மறுபடியும் பேசாமல் இருக்க வேண்டியதானே, மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னை ஆக்கி விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம சரவணன் குமாரை பிடிச்சி அடிக்க போகுமே, செந்தில் வா போகலாம் பேசாமல் எதுக்கு போய் இவனை பிடிச்சி நீ அடிச்சிட்ருக்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
அப்புறம் வந்து மீனாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம கோமதியும் ராஜி உட்காந்துருக்காங்க. உடனே மயில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அத்தை நீங்கள் மட்டும்தான் மீனாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்நேரம் தம்பியும் மீனாவும் ஜாலியாக புது ஹோட்டல்ஸில் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம மீனா வந்துடுவாங்க. நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.